நண்பர்கள் அனைவருக்கும் தற்போது மத்திய கிழக்கில் ஒவ்வொரு நேரமும் நிலைமை மாறி வருகிறது. ஆக்சுவலி போர் நடக்குமா என்றால் இன்றைக்கு உள்ள செய்தியின் தலைப்பு என்னன்னா, ரொம்ப ஆச்சரியமான செய்தி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆயத்துல்லா கமேனியோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இஃப் அப்படிங்கிற வார்த்தை, அவர்கள் தயாராக இருந்தால், ஒருவேளை அமெரிக்கா தயாராக இருக்கிறது. இது அமெரிக்காவினுடைய சார்பிலே மார்க்கோ ரூபியோவினுடைய வெளிப்படையான கருத்து. மார்க்கோ ரூபியோ பல விஷயங்களை வெளிப்படையாக பேசுகிறார். அமெரிக்க அதிபர் ஆட்சி மாற்றம் என்ற கருத்தை அவர் வலியுறுத்தி வந்திருக்கிறார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மிக நல்லது என்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். இன்னும் அமெரிக்கா கடும் போக்குவாதத்தை மேற்கொண்டு வருகிறது. அதாவது போரியல் யுக்தியை அமெரிக்கா மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல், அமெரிக்காவினுடைய USS ஜெரி ஃபோர்ட் மற்றும் WS புஷ், USS வில்சன், இப்படி பல்வேறு கப்பல்கள், சற்றேறக்குறைய அறிந்தும் அறியாத 11க்கும் மேற்பட்ட அமெரிக்க கப்பல்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவினுடைய தளங்கள் எல்லாவும் வலிமையான ஒரு நிலையில், நாம் ஏற்கனவே சொன்னதை, இனி அமெரிக்கா இங்கே போருக்கு எதையும் கொண்டு வர வேண்டியதில்லை என்ற ஒரு நிலை தற்போது மத்திய கிழக்கில் காணப்படுகிறது. இப்போ நம்ம செய்தியில் பார்க்கிறது, இதை தொடர்ந்து மாத கணக்கில் ஈரான் இராணுவத்தை எதிர்த்து தாங்கள் போர் செய்ய தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய உத்தரவுக்கு காத்திருப்பதற்காக பென்டகனுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் மேற்கோள் காட்டிய செய்தி வெளியே வருது. போருக்கு தயாராக மாத கணக்கில் நடக்கும். அமெரிக்க அதிபருடைய அந்த சமீட்சைகளுக்காக, உத்தரவுகளுக்காக. அதே சமயம் ஈரானுடைய அணு ஆயுத சோதனைகள், நிலை மற்றும் ஏவுகணை கட்டமைப்பில் முற்றிலுமாக அழிக்க தயாராக இருப்பதாக, முற்றிலும். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, பேரழிவு ஏற்படும். இந்த நிலையில் நாம் ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை பேச வேண்டிய பேச்சு முறிந்து போனது. முந்தானத்தை சொல்லியிருந்தோம் 4 நாளைக்கு முன்னாடி. இன்று நேற்று இரவு கிடைத்த தகுதி, ஸ்வீடன்ல ஜெனீவா பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் கலந்து கொள்கிறது. அமெரிக்காவினுடைய சார்பில் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜெரி குஷ்னர் கலந்து கொள்ள இருப்பதாகவும், ஓமன் மத்தியஸ்தம் செய்வதாகவும் வெள்ளை மாளிகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஆனா ஹெல்லி அறிவித்ததை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஆட்சி மாற்றம் கொண்டு வர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் நடவடிக்கைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும், அமெரிக்க கப்பல்கள் விரைவாக வந்து கொண்டிருக்கிற நிலையிலும், லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் உச்சபட்ச தாக்குதல் நடத்த முடிவு செய்திருப்பதும், இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு, லெபனானுடைய ஹிஸ்புல்லாவுடைய நயம் காசினுடைய பிரகடனம், இதெல்லாம் நாம் பார்க்கிற போது போர் வந்துவிட்டதாகவே என்ன தோன்றுகிறது. இப்போ ஹிஸ்புல்லாவுடைய நயம் காசம் ரெடியாக இருக்கார். அவர்கள் ஆயுதங்களை குவித்து வருகிறார்கள், ட்ரோன்கள், பாலிஸ்டிக்ஸை குவித்து வருகிறார்கள். காரணம், இஸ்ரவேலர்கள் போர் நிறுத்தத்தில் 50 முறை எல்லை மீறி 50 முறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியிருப்பதாக ஹிஸ்புல்லா கூறுகிறது. ஆயுதங்களை குவித்து வருகிறது என இஸ்ரேல் குற்றச்சாட்டுகின்றது. கண்டிஷன்ஸ் லித்தானியா 6 தெற்கு பகுதியை தவிர மற்ற இடங்களில் ஆயுதங்களை கீழே வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஆயுதங்களை கீழே வைப்பதற்கே பேச்சில்லைன்னு ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கிறது. லெபனானுடைய நவாப் சலாம் பிரைம் மினிஸ்டர் இறையாண்மையை பாதுகாக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இப்போ ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறோம்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா ஒரு பக்கம் ஃபைனல் டாக் அட் சுவிஸ் ஜெனீவா, ஸ்டீவ் விட்காஃப், ஜெரி குஷ்னர், மத்தியாசம் ஓமன். இன்னொரு பக்கம் ஆட்சி மாற்றம் என்று குரல். மற்றொரு பக்கம் லெபனானில் ப்ராக்சிகள் வலிமையாக குழப்பம். இந்த நிலையில் நேற்று மாலை ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை இணை அமைச்சர் மஜீத் தத்ரவஞ்சி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்ன கருத்துனா ரொம்ப முக்கியம். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுடைய வைஸ் பிரசிடென்ட் அணு ஆயுத நிலைகளை கைவிட பேச்சுவார்த்தை நடத்தினால்
பொருளாதார தடைகளை நீங்க தயாராக இருக்கணும் அப்படின்னு ஈரான் அறிவிப்பு செய்திருக்கிறது. சொல்றாங்க, போர் அனைவருக்கும் ஆபத்து தான். எந்த நேரத்திலும் நாங்கள் எங்கள் நிலையில் உறுதியாக இருக்கும் நிலையில் அமெரிக்காவுடைய உண்மை மற்றும் there should be transparency, அதாவது கண்டிப்பாக இருப்பார்களா, இருக்க வேண்டுமா, வெளிப்படையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என வெளிவிவகாரத்துறை துணை அமைச்சர் மஜீத் தரவஞ்சி ஈரானின் சார்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேர்களை இப்ப இரண்டாவது என்னன்னா, போர் நடந்தால் நேற்று அடுத்த திட்டம், ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, ஒரு பக்கம் பீஸ் டாக், மற்றொரு பக்கம் ஆயுத குவிப்பு, மற்றொரு பக்கம் நல்ல பேச்சுவார்த்தைகளை 2 பேர் நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் கொதிநிலை. இப்ப நம்ம யார் என்ன ரூட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் போர் நடத்துவதற்கான இயல்பான சூழல் இது கனிந்து வருகிறது. அதுதான் நம்ம பார்க்க முடியாது. இப்ப போர் நடந்தால் நேற்று ஈரானுடைய அறிவிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அவர்களுடைய முதல் டார்கெட் 2 தான். ஒன்று, பிராந்தியத்தில் முழுமையாக அமெரிக்காவுடைய தளங்களை, அது மட்டுமில்லை 40,000 படை வீரர்களை நெருப்பு பொறியோடு அவர்கள் விளையாடுகிறார்கள், அவர்களை காலி செய்து அதிர்ச்சி கொடுப்பதற்கான நடவடிக்கை. இஸ்ரேலை வழக்கம் போல தாக்கிடுவாங்க. டொனால்ட் ட்ரம்புடைய ஆட்சி மாற்றம் நடந்தால் நன்மை பயக்கும் என்றும் அவர் வலியுறுத்தின நிலையில் அமெரிக்காவுடைய இந்த தளங்களில் இருக்கும் 40,000 மேற்பட்ட வீரர்களை அவர்கள் குறிவைத்திருப்பதும் ஒரு மிக முக்கியம். ஆனால் இஸ்ரேல் கடும் அழுத்தத்தை கொடுக்கிறார்கள், யூரோப்பாவும் அழுத்தத்தை கொடுக்கிறது, அமெரிக்காவும் அழுத்தத்தில் இருக்கிற போது ஈரான் நாட்டின் மேல் போர் தொடுப்பதற்கான கால சூழ்நிலைகள் 59-49 என்ற அடிப்படையில் இருக்கிறது. இப்போ அப்படி போர் நடந்தால் அது வெனிசுவேலாவினுடைய நிக்கோலஸ் போன்ற, மடூராவை போன்ற ஒரு நிலை அல்ல. இது ஒரு பெரிய பிராந்தியம். ஈராக்கை போன்ற அல்ல, இது ஒரு பெரிய மலைகளை குவிந்த பிராந்தியம். ஏதோ மேலே இருந்து குண்டை போட்டு அடிச்சுட்டு போயிட முடியாது. உள்ளே இறங்கணும். உள்ளே இறங்குனா இவர்களுக்கு சாத்தியமாக நேட்டோ வராது, இவர்களுக்கு சாத்தியமாக வருவது யூத படைகள். ஆனால் ஈரானுக்கு சாத்தியமாக வந்து குவியக்கூடிய ஆட்கள் அவர்களுடைய இடங்கள்ல எல்லையற்று இருக்கும். இதை சமாளிக்காமல் அமெரிக்கா வெற்றி கொள்ள முடியாது. பெரும் இழப்புகள், பெரும் பொருளாதார இழப்புகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போ சுவிஸ் ஜெனீவா பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படலாம், அதாவது அப்படி ஒரு செய்தி தான். சரி, நம்ம அதை என்னங்கிறத பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை நாளை தான் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவின் பேச்சுவார்த்தை நடத்தி இதில் தீர்வு எட்டப்படலாம் என்று செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, டொனால்ட் ட்ரம்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அயதுல்லா கோமினியை சந்திக்க தயார் என்று சொல்லியிருந்தேன் ஏற்படை. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னு அதை பார்ப்போம். நான் தலைப்பில் சொன்னேன், தெளிவான ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு உள்ளரங்கமாக இல்லாமல் ஓப்பன் ஹார்ட்டட், வெளிமனதோடு சந்திக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறிய நிலையில் இது கடினமான ஒன்று என்றும் அவர் சொல்றார். மார்க்கோ ரூபியோ, நாளை சந்திக்க முடியும், உண்மையில் வெளிப்படைத்தன்மையோடு நான் கூறுகிறேன், சந்தித்தால் பிரச்சனைகளை தீரும். அதே நேரத்தில் ஈரான் அணு ஆயுத நிலைகளை அமெரிக்கா தாண்டி யூரோப் மற்றும் உலகளாவிய அச்சுறுத்தல் இருப்பதாகவும் மார்க்கோ ரூபியோ கொடுக்கிறார். அமெரிக்காவுக்கு மட்டும் ஈரானால் அச்சம் இல்லை, இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, யூரோப்புக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே அச்சுறுத்தல் என்று என்னமோ இவர்கள் மட்டும் அச்சுறுத்தலாக இல்லை என்பதை போன்ற ஒரு கருத்தை மார்க்கோ ரூபியோ வலியுறுத்துகிறார். மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் எங்கள் நிலைகளுக்கு ஈரான் மிகவும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பதையும் மார்க்கோ ரூபியோ சுட்டிக்காட்டிய அதே நேரத்தில் இந்த பிராந்தியத்தில் ஏராளமான ஆயுதங்கள் உள்ள நிலையில் ஈரான் எங்களிடத்தில் வந்தே ஆக வேண்டும், தூண்டும் நடவடிக்கை விட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என மறுபடியும் அவர் சொல்றார். ட்ரம்புடைய பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று ஒரு பக்கம் கூறியுள்ள நிலையில் அது கடினமான ஒன்று என்கிற நிலை மாறி முயற்சி செய்ய தாங்கள் விரும்புவதாகும். ஆனால் கஷ்டம்தான், ஆனாலும் பார்ப்போம் அப்படின்னு அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை பேச்சுவார்த்தை ட்ரம்போடு நேரடியாக நடத்தி அது தீர்வு காணுவது கஷ்டம்தான், இருந்தாலும் முயற்சி செய்வோம். இதற்கிடையில் 2019 ட்ரம்புடைய ஆட்சியில் பேச்சுவார்த்தை நடத்துவதை ஈரான் நிராகரிச்சிட்டாங்க. அன்னைக்கு இடைத்தரகராக, இதை தூதுவராக ஜப்பான் இறந்து போகிற சிண்டே அபே
தெஹ்ரானுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இதுக்கிடையில் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை, அதாவது இராணுவ தலைவர் அப்துல் ரஹ்மான் மாசாவி, அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு பார்ப்போம். உச்சபட்ச இராணுவ தலைவர், அது ரொம்ப முக்கியமான விவகாரம். முசாவி தனது கருத்தில் ட்ரம்ப் போருக்கு தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் அவர் ஏன் பேச்சுவார்த்தை நடத்த முன் வரணும்? நீ தான் போருக்கு தயாரா இருக்கியப்பா, எதுக்கு பேச்சுவார்த்தை வரணும்? நீ ஏன் ஆயத்துல்லா கமேனியை சந்திப்பேன்னு சொல்றா? நீ எதுக்கு ஓமனை மத்தியஸ்தம் செய்து சுவிச்சுக்கு அழைக்கிறா அடி அப்படிங்கிற மாதிரி முசாவி தன் கருத்தை மறுபடி கொதிநிலை அரசியலுக்கு கொண்டு போயிட்டார். நாங்கள் ரொம்ப கடுமையாக மறக்க முடியாத பாடம் கற்பிக்க தயாராக இருப்பதை முசாவி கூறுகிறார். நாங்கள் கடுமையாக மறக்க முடியாத பாடத்தை அமெரிக்காவுக்கு தரப்போகிறோம். ஹிஸ்புல்லா படைகளுடைய கொதிநிலை, இஸ்ரேலுடைய இராணுவம் ஹிஸ்புல்லாவை அழிக்க பாரிய அளவிலே திட்டம் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரான் உதவியோடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏராளமான ட்ரோன்களை, மிசைல்கள், அட்டாக் போன்ற ஆயுதங்களை குவித்திருக்கிறார்கள். ஆனாலும் போர் பதறத்தில் நஸ்ருல்லா மரணம் அடைஞ்ச பிறகு ஹிஸ்புல்லா வலிமையிழந்து தான் இருக்கிறது. அதனால இந்த முயற்சியில் ஹிஸ்புல்லாவை காலி செஞ்சிடணும், அவை இனி எழும்பவே கூடாது என ஈரான் இஸ்ரேலுடைய திட்டம். தற்போதைய நிலையில் ஈரானை தூண்டும் வகையில் நடவடிக்கைகள் மேம்பாடும் அலையில் ஹிஸ்புல்லா படைகள் வீரியம் கொண்ட தாக்குதலை நடத்த திட்டம் தீட்டி வருவதாகவும், இது ஈரானுடைய ஒப்புதல் இல்லாமல் நடக்காதுங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியிலே பதட்டம், கடல் பகுதிகள், மலைமுகடுகள் அளவுக்கு ஆயுதங்கள் அமெரிக்கா கடல் வழியாக கப்பலூடாக நிலைநிறுத்தி கொள்ள முடியும் நிலையில் இப்போ ரொம்ப முக்கியமான செய்தி இதுதான், இன்று கிடைத்த செய்தி. ஆனால் இது ஆதாரமற்ற செய்தி அல்ல, ஆதாரத்தான செய்தி தான். ஆனாலும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. சீனா ஏராளமான உதவிகளை செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சீனாவுடைய டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், டெக்னாலஜி, டெக்னோக்ராட்ஸ், டெக்னிக்கல் அதாவது என்ன சொல்றது, தொழில்நுட்ப அறிவு, ஏஐ சார்ந்தவைகள் குவிக்கப்பட போகுதுன்னா சீனாவுடைய வாழ்வாதாரமும் இதில் இருக்கிறதுனால சீனாவினுடைய தொழில்நுட்ப கட்டப்பை மூலம், அதாவது செய்மதி கண்காணிப்பு மூலம், சேட்டிலைட் பிக்சர்களின் மூலம் அமெரிக்கா கடற்படை கப்பல்கள் முற்றிலுமாக அழிக்க திட்டம் தீட்டி அமெரிக்க கப்பல்களின் நடமாட்டத்தையும் நகர்வுகளையும் அவர்கள் தொடர்ந்து துல்லியமாக ஈரானுக்கு அனுப்பி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறன. நேற்றைய தகவல்களின் மூலம் ஈரான் முதலில் அமெரிக்க கப்பல்களை தாக்குதலை நடத்த திட்டம் தீட்டி வரும் நிலையில் மத்திய கிழக்கில் நான் சொன்னதான் 40,000த்திற்கும் மேற்பட்ட போர் வீரர்களை காலி செய்வதற்கும், அதாவது கத்தரில், ஜொர்டானில், சவுதி, யுஏஇ, பஹ்ரைன் தான் முதல்ல அடி வாங்க போகுது, ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் அமெரிக்கா மௌனம் காத்து வருகிறது. நம்ம புரிஞ்சுக்கிட்டா? ஈராக்கை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் என்ன சொல்றாங்க, அமெரிக்கா ஈரானை காப்பாற்ற, ஈரானை மீது போர் தொடுத்தால் ஆப்கானில் தலிபான்கள் ஈரானோடு இணைந்து போர் புரிய அமெரிக்காவை காலி செய்ய திட்டம். பல முனைகளிலும் ஈரானுக்கு ஆதரவு பெறுகிறது. சுன்னா முஸ்லீம், ஷியா முஸ்லீம் என்ற அல்ல. ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா, மற்றொரு பக்கம் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற அலைன்ஸ் பார்ட்னர், வெரி ஸ்ட்ராங் த கோலிஷன், அவங்க பேர் என்னது, ஹுதிகள். அதே போன்று ஈராக்கில் இருக்கும் சுதேசி அரசாங்கம், அந்த நாட்டில் இருக்கும் ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள் 2,68,000 பேர் இருக்கிறாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி, ஈரானில் இருக்கக்கூடிய பஷி படைகள், ஈராக்கில் இருக்கும் ஜிஹாதி படைகள், ஹமாஸினுடைய படைகள், கானா குறைக்கு ஆப்கனுடைய தாலிப்ஸுகள், இதெல்லாம் எப்படி அமெரிக்கா சமாளிப்பான்? இதற்கு இடையில சீனாவுடைய DF-17 அப்படின்னா அது ரொம்ப வலிமையான அதிநவீன வடிவமைப்பை கொண்ட ஏவுகணை தாக்குதல்களை செயல்படக்கூடிய DF-17 கருவிகளை ஈரானுக்கு வழங்கியிருப்பதாகவும், இதனைத் தொடர்ந்து ஈரான் வலிமையான சீன ஆயுதங்கள் தங்கள் போர்குடோன்களில் சேமித்து வைக்கும் நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் திணறலாம் என்றும் செய்தி வந்திருக்கிறது. US படைகளை எதிர்கொள்வதற்கு, அமெரிக்க படைகளை எதிர்கொள்ள சீனா ஈரானை DF-17, அதாவது DF-17னா அது மிகப்பெரிய ராட்சசமான ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளுடன்
ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை மொபைலைசேஷன், அதாவது ஒரு இடத்துல இல்லாமல் நேரம், அதாவது அழகாக மொபைலைசேஷன் பண்ணி அதுலேருந்து ஏவிடலாம். DF-17 இந்த ஆயுதம் ஏவுகணைகளை ஆயுதம் செய்யும் மிக முக்கியமான ஒரு கருவி என்றும் பரபரப்பான அறிக்கைகள் வந்தாலும் சீனாவினுடைய DF-17 ஏவுகணை உபகரணங்களை ஈரானுக்கு மாற்றியது என்பதற்கான இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்தும் தகவல் சான்றுகள் எதுவும் இல்லை. இது நேற்று இரவு கிடைத்த செய்தி. இப்போ இந்த DF-17 ஒரு மேம்பட்ட சீன உள்நாட்டு, சீனாவுடைய முழுமையான அணுசக்தி திறன் கொண்ட ஹைப்பர்சோனிக் கிளைடு வாகனம். ஹைப்பர்சோனிக் கிளைடு வாகனம் என்பது வார்ஹெட்ஸில், அதில் அணு ஆயுதங்கள் என்றால் அதற்கு ஒப்பான சில விஷயத்தை வச்சு துல்லியமாக தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவினுடைய மெரிடைம் பவுண்டரியில் இருக்கும் ஆன்டி ஷிப் ஏவுகணைகள், மிசைல்ஸ்களை இதில் தாக்கலாம். இது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தலாம். இன்னும் அமெரிக்கா அறிந்து முடியாத பல தொழில்நுட்பங்களை ஈரானுக்கு வழங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய தலைமையகம் சீனா வான் பாது அமைப்புகளை பெற்றிருக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். இந்த DF-17 ஒரு கருத்து என்னவென்றால் ரெடாரில் பதிவு செய்ய முடியாத ஒரு டெக்னாலஜி என்று சொல்லப்படுகிறது. இது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். செய்மதி மூலம் பெரும் சிக்கலை ஏற்படும். DF-17 மூலம் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். PLG-81B இது ஏற்கனவே 2 கொடுத்துருக்குறாங்க ரெடார். PLG-27 இதன் மூலமாகவும் ஸ்டெல்த் விமானங்களை கண்காணிக்க முடியும். எல்லா தொழில்நுட்பத்தையும் ஈரானுக்கு வழங்கிவிட்டார்கள். இதற்கிடையில் சீனா ஈரான் ஒரு இராணுவ ஒத்துழைப்பு இருக்குது. அவர்களில் பைலேட்ரல் அக்ரிமெண்ட் இன் பிட்வீன் சீனா வெர்சஸ் அமெரிக்கா. இதன் மூலமாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எக்யூப்மெண்ட், ஏவுகணை மற்றும் முக்கிய அம்சங்கள், ஏவுகணைகளை எல்லாம் அவர்கள் பகிர்ந்து கொள்வது நடவடிக்கை தான் தற்போதைய நடவடிக்கைகள். இந்த நிலையில் ஏவுகணைகளை குறித்து வந்த சில செய்திகள் பரந்த பிராந்திய பதட்டத்தின் ஒரு பகுதியாக DF-17 கூறுகள் உட்பட ஆயுதங்களை சீனா வழங்குவதாக சில ஊடகங்கள் அறிவித்திருந்தாலும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை என்றாலும் பெரும் பரபரப்பை, பதட்டத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையிலே உறுதி செய்யப்பட்ட ரஷ்யாவினுடைய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சீனா தலைமையகம் தொடர் மேற்பரப்பில் இருந்து வான் ஏவுகணைகள் அனைத்தையும் ஈரான் பெற்றுள்ளது என்றும் அதை நிலைநிறுத்தியுள்ளது என்றும் சொல்லப்படுகின்றது. இதற்கிடையில் அவருடைய மூலோபாய கூட்டாண்மை ஈரானில் குறிப்பிடத்தக்க சீன முதலீட்டை உள்ளடக்கிய 25 ஆண்டு ஒத்துழைப்பு திட்டம் தான் சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில். சீனா ஈரானுடைய இந்த ஆழமான பொருளாதார மற்றும் இராணுவ உறவுகளை மேம்படுத்துகிறது. அது கொடுத்து தான் ஆகணும். மசூத் பெசஸ்கியான் அதே மாதிரி ரஷ்யாவில் பிராந்திய சூழல், ஈரான் தனது சொந்த தனி ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை வைத்திருப்பதும் அவ்வளவு எளிதாக அமெரிக்கா உள்ளே ஊடுருவ முடியுமா? மொசாவினுடைய கருத்து, நீந்தான் போருக்கு எல்லாவற்றையும் கொண்டு வைத்து பின்பு எதற்கு சமாதானமாக என்னை பேச வேண்டும் என்று அவர்கள் கூறுவதும், சீனாவினுடைய DF-17 வந்திருப்பதும் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எந்த நேரம் என்ன நடக்கலாம் என்பது நமக்கு தெரியாது. சர்வதேச செய்தியினூடாக நான் உங்கள் சுஃபியான் மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி.